365 நாள் தொடர்ந்து பணம் சேமிக்கிறத ஒரு சேலஞ்சாக எடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வெற்றிகரமாக 3வது வாரத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 1 ஒரு ரூ. 50 ஸ்டார்ட் பண்ணது. ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாம் இப்போ எவ்வளோ அமௌண்ட் சேர்த்திருக்கோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக தெரிஞ்சது. இப்போ 21 நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இது எதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சேர்த்து வைக்கலாம், அமௌண்ட் நம்மளுக்கு வேணும், ஒரு ரூ. 500 நம்ம எடுத்து வைக்கணும் ஒரு மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் எடுத்து வைக்கவே மாட்டோம். அப்படியே ஒரு ரூ. 50 ரூ. 100 எடுத்து வச்சோம் அப்படின்னாலும் 2 நாள் பண்ணுவோம், திரும்ப அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு செலவு அப்படிங்கும்போது எடுத்து வச்சுருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு அதை தினமும் பார்க்கும்போது மறக்காமல் அதை எடுத்து ஒரு ரூ. 5 ரூ. 10 நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோ இருக்கோ அதை நம்ம எடுத்து போட்டுறணும். பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம். எனக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஏன்னா 21 நாளில் நம்மக்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கும்போது. ஸோ இந்த வீடியோ நான் மட்டும் இல்லாமல் இதை பார்க்குற எல்லாருமே மேபி இன்னையிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 365 டேஸ் கண்டினியூ பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன டிப்பு என்னன்ட்டுனா, இந்த பணத்தை நான் அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா, இன்னும் இந்த 1 வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, 2 வருஷம் கழித்து பார்த்தாலும் இதோட மதிப்பு மாறாது. ரூ. 1000 வைக்கிறேன் அப்படின்னா அந்த ரூ. 1000 அப்படியே இருக்கும். அதுவே நான் இது ஓரளவுக்கு அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கோல்டாவோ, இப்போ கோல்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அதோட மதிப்பு இன்னும் 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது ஹையாக தான் இருக்கும். நம்மளுக்கு வீடு கட்டும்போதோ இல்லை வேறு ஏதாச்சும் செலவுகள் இருக்கும்போது நாம் அந்த கோல்டை வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுமே அப்படி தான். இப்போ இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓரளவுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா நான் ஒரு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி இல்லையா, என்னுடைய ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நிறைய பேர்த்துக்கு கோல் இருக்கும். இது வாங்கணும், பீரோ வாங்கணும், ஆல்சோ டெய்லரிங் மிஷின் வாங்கணும், வேறு ஏதாச்சும் நிறையா வீடு கட்டணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கனவாக இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பணமாக சேர்த்து வச்சு அது ஓரளவுக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் கோல்டை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதோட மதிப்பு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இன்றைக்கான டிப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இன்னையிலேருந்தே நீங்களுமே இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். Thank you.